மேலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த நோன்பில் நமக்கு வைத்திருக்கிறார்கள். இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நபிகளார் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய நோன்பை நோக்கிறார்களோ, இந்த ஒரு நோன்பை நோற்றால் கிடைக்கக்கூடிய பலனை பாருங்கள். நபிகளார் சொன்னார்கள், முன் ஓராண்டு செய்த பாவங்கள், அடுத்த வருடம் செய்யக்கூடிய பாவங்கள், கிட்டத்தட்ட 2 வருட பாவங்கள். ஒரு நோன்புக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலனை பாருங்கள். முன் ஓராண்டு செய்த பாவங்களும் அடுத்து வரக்கூடிய செய்யக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான். இந்த ஒரு நோன்புக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட பரிசை தருகிறான் பாருங்க. சென்ற வருடம் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்போம், கணக்கில் எடுக்க முடியுமா? பட்டியலிட முடியுமா? பாவத்தை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு இந்த அரஃபாவுடைய நோன்பு. வரக்கூடிய வருடம் எவ்வளவு பாவம் செய்வோம்னு தெரியாது, அந்த பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு இந்த அரஃபாவுடைய நோன்பு. இந்த நோன்பை நோற்று வீணான காரியத்தில் ஈடுபடாமல், வெறுமனே நான் நோன்பு நோற்று விட்டேன், நோன்பு நோற்று வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த தினத்தில் அவ்வளவு அமல்களையும் வணக்கங்களையும் அதிகப்படுத்துவோம், திக்ருகளை அதிகப்படுத்துவோம், குர்ஆனை எடுத்து ஓதுவோம், பிரார்த்தனை செய்வோம். அந்த ஒரு நாளில் வணக்க வழிபாடுகளில் முழுவதுமாக ஆர்வம் காட்டுவோம். இதன் மூலியமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் நம்மிடத்தில் அழகான முறையில் எடுத்துரைக்கிறான். இதில் அலட்சியமாக இல்லாமல் இதன் பக்கம் கவனம் செலுத்துவோம்.